ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, ரீசென்ட்டா ஒருத்தவங்களோட கல்யாணம் பயங்கர ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. நெறைய பேருக்கு இது உண்மையான கல்யாணமா, பொய்யான கல்யாணமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. சோ அவங்க வேற யாருமே இல்ல, வனிதா அண்ட் ராபர்ட் மாஸ்டர். இவங்களோட கல்யாண வீடியோ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். சோ வனிதாவோட பாஸ்ட பத்தி நம்ம எதுவுமே சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. எல்லாமே எல்லாருக்கும் அவ்வளோ ஓப்பனா தெரியும். சோ அதை தாண்டி இப்ப நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, வனிதா அண்ட் ராபர்ட் மாஸ்டர் இப்போ மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படின்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்தோட ப்ரோமோ டீசர் எல்லாமே வெளியாயிடுச்சு. அதை பத்தியுமே நிறைய சர்ச்சைகள் எழுந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ற மாதிரியான ஒரு வீடியோ சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. அதை எல்லாரும் இது நிஜ கல்யாணமா இல்ல படத்துக்காக பண்றாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடவே பாத்துக்கிட்டு இருக்காங்க, கேள்விகள் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. சோ நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இது என்ன உண்மையான கல்யாணமா, 4வது கல்யாணமா, 5வது கல்யாணமா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்துக்கான ஒரு கல்யாணம் தான் அது. அந்த படத்துல வந்த ஒரு சீன் அதை எடுத்து இப்ப வந்து வெளியிட்டதுனால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அதுல வனிதா அப்படியே ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அது உண்மையிலேயே பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும், ரியலிஸ்டிக்கா இருக்கும். அதுதான் நடிப்பு அப்படின்னு சொல்றது. சோ இப்ப அதெல்லாம் தாண்டி இப்ப நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, வனிதா வந்து மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் என்ற படம் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தோட டீசர் வெளியானதுக்கு அப்புறமா என்ன இவ்ளோ ஆபாசமா இருக்கு, இவ்ளோ வல்கரா இருக்கு, இதெல்லாம் எப்படி வந்து டீசரா வெளியிடுறாங்க, வனிதா என்ன இப்படி நடிச்சிருக்காங்க, இவங்க இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா? அதுவும் அந்த படத்தோட ப்ரொடியூசர் வனிதா அவங்களுடைய பொண்ணு ஜோவிகா தான். சோ ஒரு பொண்ணே வந்து அம்மா வச்சு இப்படி எல்லாம் படம் எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பல நெட்டிசன்கள் அவங்கள விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சோ அதுக்கெல்லாம் வந்து வனிதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு அந்த படத்துக்கு தேவையான ஒரு கான்செப்ட் தான், அதுதான் நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி அதாவது 80கள்ல 90கள்ல அவ்வளோ கம்மியான பட்ஜெட்ல சூப்பரான படங்கள், தரமான பாடல்கள்லாம் கொடுக்க முடிஞ்சது. ஆனா இப்ப வந்து கோடி கோடியா கொட்டி படங்கள் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 100 கோடி 200 கோடின்னு ஒவ்வொரு நடிகர்களுக்கும் சம்பளம் கொடுக்கறாங்க. அப்ப இருந்த பாடல் காட்சிகள்ல ஒரு முத்த காட்சி வந்தா கூட அது வந்து ஆபாசமா தெரியாது. அதை மீறி ஒரு கட்டி பிடிக்கிற சீன் வந்தா கூட ஆபாசமா தெரியாது. ஆனா இப்ப இருக்கிற பாடல் காட்சிகள்லாம் நம்மளால பார்க்கவே முடியல, கேட்க முடியல, ரொம்ப வந்து வல்கரா இருக்குன்னு சொல்லி வனிதா சொல்லியிருக்காங்க. அப்ப உள்ள காதல் காட்சிகள், காதல் பாடல்கள், காம காட்சிகளாவே இருந்தாலும் இப்ப வரைக்கும் எல்லாருடைய மனசுலயுமே ஒரு அழகான நினைவுகளா தான் அது வந்து பதிஞ்சிருக்கு. ஆனா இப்ப இருக்கிற ஹீரோ ஹீரோயின்ஸ் வச்சு பண்ற பாடல்களா இருக்கட்டும், சீனா இருக்கட்டும், இது எதுவுமே வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி வனிதா பயங்கர கான்ட்ரவர்சியா பேசியிருக்காங்க. சோ அந்த விஷயம் தான் இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. சோ வனிதா சொல்ற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.